திஸ் இஸ் வெங்கட் ஃபார் வெங்கட்வின்.com. வீட்டில் எல்லாம் நல்லது ஒன்று நடக்க சொல்கிறது வீடியோ ஆரம்பிக்கலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுக்கு எடுக்கிறோம்? பேசிக்கலி ப்ராப்ளி நமக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் ஆகுது அப்படின்னாக்கா அதை வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு புஷ் பண்ணிடணும். முக்கியமாக பெரியவங்களுக்கு எடுக்கும் போது, அதாவது ஃபார் யுவர் பேரண்ட்ஸ், அம்மா அப்பாவுக்கு எடுக்கும் போது, இல்லை ஒரு அந்த பாலிசி ஹோல்டருக்கே வந்துட்டு டயபெட்டிஸ் பிபிலாம் இருந்தால், அந்த ப்ரீ எக்ஸிஸ்ட் டிசீஸ்லாம் இருக்கிறதுனால அதுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ வெயிட்டிங் பீரியட் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாலிசி பார்த்துட்டு வாங்கிட்டு அதை கரெக்டாக நம்ம வாங்கும் போது நம்ம கேர்ஃபுல்லாக வாங்கிட்டோம்னா தென் வி ஆர் இன் சேஃப் ஜோன்னு அர்த்தம். ஸோ சென்னையிலேருந்து நான் பண்ணுற கன்சல்ட்டிங்லேயே எனக்கு ஒன் ஆஃப் த ஒரு சில பேர் தான் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும் அவங்கள்ட்ட நம்ம கன்சல்ட்டிங் பண்ணோன்னு சொல்லிட்டு. ஸோ சென்னையிலேருந்து ஒருத்தர் இஸ் ஐடி எம்ப்ளாயி, அவங்க அம்மாவுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்ததை அந்த ப்ராசஸை நான் சொல்லிடுறேன். அப்படின்னா சின்ன இன்ட்ரோ. திஸ் இஸ் வெங்கட். உயிரில் ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாரும் முக்கியமாக பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லாட்டி எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துட்டீங்கன்னா 9384716268 அப்படி நமக்கு எந்த டைம் மெசேஜ் பண்ணலாம். தயவு செய்து எவ்வளோ கன்சல்ட்டிங் ஃபீன்னு கேட்டுக்கோங்க. ஒரு லைக்கோ கமெண்ட்டோ பண்ணி விடுங்க ஜி, அதுக்கு செலவாகாது. ஸோ ஓகே, ஹிஸ் ஃப்ரம் சென்னை. ஸோ பேசிக்கலி 2 ஃபேமஸான ஹெல்த் இன்சூரன்ஸ் பிராண்ட் அவர் ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சிருந்தாரு. மேலே இருக்க நம்பர் என்னோடது, என்ன மெசேஜ் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. யாருமே இப்போ நிறைய பேர் கன்சல்ட்டிங்லாம் பண்ண மாட்டாங்களாம். ஆனால் 3 பெஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் சொல்லுங்க ஜி, மற்றதை நான் பார்த்துக்கிறேன்னு மெசேஜ் பண்ணுவாங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. நான் வந்து த வே ஐ டூ கன்சல்ட்டிங் இஸ் டிஃபரெண்ட். என்னென்ன விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்கிறத சொல்லிடுவேன். அவங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் அவங்களே ஏதாவது பிராண்ட் சொன்னாங்கன்னா அதில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லிடுவேன் நான். ஒரு சில நேரம் பார்த்தோம்னா நம்ம சஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இவர் வந்து ஆல்ரெடி ஒரு 2 ஃபேமஸ் பிராண்ட் பார்த்து வச்சிருந்தாரு. கோட்லாம் வாங்கிட்டாரு. அது போக எங்கிட்ட பேசிட்டு வாங்கணும்னு முடிவு பண்ணது. ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் தட். ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருந்துச்சு அவங்க அம்மாவுக்கு, விச் இஸ் லைக் சம் லைக் பிபி, தைராய்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்லை வீடியோ இப்போ பண்ணும்போது. பட் இருந்தாலும் அந்த பர்டிகுலர் அவர் பார்த்து வச்சிருந்த பர்டிகுலர் 2 கம்பெனி நாங்கள் பார்த்து ரிசர்ச் பண்ணோம். அவரே நல்லா ரிசர்ச் பண்ணியிருந்தாரு, விச் இஸ் சம்திங் நான் நிறைய பேர் இதை பண்ண மாட்டாங்க. அவர் டீப்பாக நல்லா ஸ்டடி பண்ணி வச்சிருந்தாரு. நான் சும்மா கன்ஃபார்ம் பண்ண அவரை பொறுத்த வரைக்கும், அவ்வளோதான். ஸோ ஒரு ப்ராடக்ட்டில் வந்து ஒரு 25 lakhs கவரேஜ் கொடுத்தாங்க. பட் ஆனால் அது வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்க்கு வந்து 4 இயர் கழிச்சு தான் வந்து கவரேஜ்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக ஒரு ரைடர் ஒன்று வாங்கிக்கிட்டாரு. அந்த ரைடர் வாங்கிட்டா எக்ஸ்ட்ரா பே பண்ணோம். ஆனால் அது வந்து 2 இயர்ஸில் இருந்தே ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்க்கு கவரேஜ் வர மாதிரி இருந்துச்சு. நான் கன்சியூமபிள்ஸ்க்கு வந்து கவரேஜ் இல்லாமல் இருந்துச்சு அந்த பர்டிகுலர் பாலிசியில். அதுக்கும் ஒரு ரைடர் வாங்கிக்கிட்டாரு டு கவர் நான் கன்சியூமபிள்ஸ். நான் கன்சியூமபிள்ஸ்னால் என்னென்னு மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இல்லாட்டி நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னா நிறையா வீடியோஸ் நம்ம பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ்க்கும் சேர்த்து கவரேஜ் கிடைக்கும் உங்களுக்கு, அவ்வளோதான். என்னன்னா இவர் வந்து த்ரூ தட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி போனார், ஆன்லைன் வாங்கல. ஸோ அதனால ஒரு பர்சனலைஸ்ட் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட்லி ஒரு நல்ல அட்வைசர்மா மூலியமா போடுறது வந்து நல்லது. தட் இஸ் வாட் ஐ கேன் சே. ரொம்ப முக்கியமா இதை நான் பீட்டிங் அரௌண்ட் த புஷ் சொல்லிடுறேங்க ஒரு விஷயத்த, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆழமா. உங்க அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும் போது அவங்க வேண்டான்னு சொல்லுவாங்க. ஏன்னா பட்ஜெட் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு செலவு வைக்கிறத அவங்க வந்து விரும்ப மாட்டாங்க. பட் இது எதுக்கு, அதோட காரணமே என்னன்னா ரொம்ப பெரிய செலவு வைக்கும் போது இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனின்ற தள்ளி விடுறது. இது மாத்திரம்தான் சொல்யூஷன் கிடையாது. நீங்க வந்து நாளைக்கு இதோ நல்லா தான் இருப்பாங்க. இப்போ இவர் அம்மாக்கே யூஸே பண்ண மாட்டாங்க, உங்க அம்மா ஆரோக்கியமாகவே இருக்கலாம். திடீர்னு ஒரு செலவு வரும்போது, ஒரு 5 லட்சம் 10 லட்சம் செலவு வரும்போது, நம்ம பையனோ பொண்ணோ வந்து தன்னுடைய பாக்கெட்ல இருந்து அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி earn பண்ண காசை செலவு பண்றாங்களான்னு போகும்போது அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. நீங்க ஒரு வார்த்தை இல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குல்ல, அதுல கொஞ்சம் கிளைம்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொன்னாலே அவங்க மனசு திருப்தியா இருக்கும். அதுதாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. இவ்வளவுதாங்க கம்ப்யூட்டர். இவ்வளவுதான் ஹெல்த் இன்சூரன்ஸோட பிலாசபி. இவ்வளவுதான். உங்க பேரண்ட்ஸுக்கு எடுக்கும் போது வேண்டாம்பாங்க. ஏன்னா எதுக்கு, எனக்கு நல்லா தானே இருக்கேன்பாங்க, வேஸ்ட் பண்ணாதேம்பாங்க. பட் எதுக்கு, ஒரு பெரிய லாஸ் நாளைக்கு ஒரு வேலை வந்துச்சுன்னா அதை ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி தள்ளி விடுறதுக்கு எடுக்கிறோம். பட் ஆன் டாப் ஆஃப் தட் அப்படியே அதெல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு நமக்கு நல்ல வருமானம் இருந்தாலும், நமக்கு நல்ல இன்கம் இருந்து எப்படி இருந்தாலும் நீங்க சமாளிச்சிருவீங்க. ஏன்னா உங்க அப்பா அம்மாவும் நீங்க தான் பார்க்க போறீங்க. பட் அதே டைம்ல ஏதோ ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம இருக்கிறதுனால அதை கிளைம் அப்ளை பண்ணி கிடைக்கிறதுல 2வது அப்புறம் விடுங்க, அப்ளை பண்ணி பார்க்கலான்னு சொன்னாலே அவங்க அந்த முக்கியமா ஹாஸ்பிட்டல் இருக்கிற டைம் அவங்க கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க. அந்த சந்தோஷம் தாங்க ரொம்ப முக்கியம். இந்த தாத்பரியத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க பிலாசபியா? அவ்வளவுதான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வீட்டில் இருக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாட்டி ரொம்ப முக்கியமாக பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லாட்டி எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பார்த்துட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தயவு செய்து எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேட்டுக்கோங்க. இதுக்கா லைக்கை போட்டு விடுங்க. எவ்வளோ பெரிய பிலாசபியத்தோட சொல்லி வச்சிருக்கிறேன் காலையிலேருந்து யோசனை பண்ணி.
பட் எனிவே ஐ லைக் த வே ஹி டிட் ரிசர்ச். இவரை பொறுத்தவரைக்கும் நல்லா ரிசர்ச் பண்ணாரு. 2 பிராண்டு கீன் பண்ணிட்டாரு. 3வது கரெக்ட்டா அந்த ப்ராடக்ட்ட வந்து எப்படி எடுத்தா நல்லா இருக்குமோ அப்படி எடுத்துட்டாரு. இவர் சைடு வந்து எப்படி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணுமோ அப்படி எடுத்துட்டாரு. அதுல டிக் மார்க் போட்டுறலாம். தேங்க் யூ சோ மச். நல்லா இருங்க.